90s கிட் தீபாவளி சேட்டைகள். ஒரு நாள் தான் லீவு கிடைக்கும். ஆனாலும் எந்த ஒரு பண்டிகைக்குமே இல்லாத சந்தோஷம், எதிர்பார்ப்பு, கொண்டாட்டம் இந்த தீபாவளிக்கு உண்டு. 90s கிட் கொண்டாடின தீபாவளி எல்லாம் வேற 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 லெவல் தான். இப்போ நினச்சாலும் மனசெல்லாம் சந்தோஷமும் கண்ணில் லேசாக கண்ணீரும் இருக்கும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்போம். தவங்கிடப்போம். அப்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலம் 90s காலம். இப்போ மாதிரி அப்போ கொரோனா எல்லாம் இல்லை. எப்படா பண்டிகை வரும், எப்படா மழை வரும், எப்படியாவது ஒரு அரை நாள் லீவு கிடைக்காதான்னு ஏங்கி காத்துக்கிட்டு கிடப்போம். எந்த டெக்னாலஜியுமே இல்லாத ஒரு காலம், சந்தோஷமான சொர்க்கமான ஒரு காலம். எல்லாமே நண்பர்கள், உறவினர்கள், ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூல், எந்நேரமும் விளையாட்டு, அப்பப்போ கொஞ்சம் படிப்பு. சரி, அதை விடுங்க. ஆமாம், அப்போது எங்களுக்கு எல்லாமே தீபாவளி தான். தீபாவளியை விட சுவாரஸ்யமான பண்டிகை எதுவுமே இல்லை. வருஷம் முழுக்க அந்த ஒரு நாளுக்காகத்தான் சில்லறைகளை சேர்த்து வச்சு காத்துக்கிட்டு இருப்போம். புது துணி போடணும்னாலும் தீபாவளி, புது படம் பார்க்கணும்னாலும் தீபாவளி. இவ்வளவு ஏன், இட்லி தோசை வாசனையே தீபாவளி அன்று தான் கிடைக்கும். இட்லியோ தோசையோ தட்டில் போட்டு நல்லா கறி குழம்பை மேலாக்க ஊற்றி சுட சுட ஆவி பறக்கிறத பார்க்கும்போதே இது தாண்டா தீபாவளின்னு இருக்கும். சுவையாக சமைக்கிறதும் அது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதும் தான் எங்களுக்கு உண்மையான தீபாவளி கொண்டாட்டம். அடுத்த நாள் தீபாவளி. இவ்வளோ சந்தோஷங்களையும் எதிர்பார்ப்புகளையும் வச்சுக்கிட்டு முன்னாடி நாள் தூங்க சொன்னால் எப்படி தூக்கம் வரும்? அந்த ஒரு நாள் இரவு முடிகிறதுக்குள்ளே நாங்கள் படுற பாடு இருக்கும் பாருங்க. புள்ளதாச்சி புள்ள கூட அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும் விடியாததுமா எழுந்த உடனே ஊதுபத்தியை தேடி பட்டாசு தெரிய கிள்ளி பதட்டத்தோடு ஒரு பட்டாசை பற்ற வைக்கிறதுக்குள்ள பட்டாசு கூட கபடி விளையாடிட்டு தான் ஒரு வழியாக பற்ற வச்சு தூரமாக ஓடி வந்து காதை மூடிட்டு நிற்போம். அப்போ மட்டும்தான் பட்டாசுக்கு பயந்தது. அப்புறம் எல்லாம் கையிலேயே வச்சு ஆட்டம்பாம் வெடித்தது தான் ஞாபகத்துக்கு இருக்குது. எல்லாம் தனி கதை. அந்த பட்டாசு ஒரு குழந்தைய போல் துள்ளி குதித்து ஒவ்வொன்றா சிதறி வெடித்து முடித்து வாசையெல்லாம் காகிதமாக கிடக்கிறத பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும் பாருங்க. பா, அப்படி இருக்கும். குப்பைகளை கண்டு சந்தோஷப்பட்ட நாட்கள் அது. குப்பையில் கூட மகிழ்ச்சியை கண்டுபிடிச்ச நாட்கள் அது. குப்பையாக இருந்தாலும் நம் வீட்டு வாசலில் இருக்கும் பட்டாசு காகிதங்களாக இருக்க வேண்டும். அடுத்த நாள் தீபாவளினா முன்னாடி நாள் ஸ்கூல் சீக்கிரமே விட்டுருவாங்க. அப்படி ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். சீனியர் அண்ணங்க சிலர் கிளாஸ் ரூம்லேயே பட்டாசு கொளுத்திட்டு ஓடிடுவாங்க. அந்த நேரத்தில் யாரும் கேட்கவும் முடியாது, யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் ஸ்கூல் போகும்போது தீபாவளி ட்ரெஸ் போட்டுட்டு போவோம். அதுக்காகவே அடம்பிடிச்சு பேண்ட்டு வாங்கி கொடுக்க சொல்லுவோம். வருஷம் முழுக்க ட்ரௌசர்லேயே சுற்றிட்டு இருந்த நமக்கு தீபாவளி வந்தால் தான் பேண்ட்டை கண்ணில் பார்க்க முடியும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அப்பா கூட்டிகிட்டு போய் டெய்லர் அண்ணங்கிட்ட அளவு கொடுத்துட்டு வந்துடுவார். நல்லா இறக்கமாக வச்சு தைங்க, வளர்கிற பையன் சொல்லி அடுத்த வருஷம் தீபாவளிக்கும் சேர்த்தே அழுது கொடுத்துருவார். அட போப்பா, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், கீழே மடச்சி விட்ட பேண்ட்டுன்னு தீபாவளி அன்னைக்கு சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. ரேஞ்சுக்கு மைனர் மாதிரி ஊரையே சுற்றி வருவோம். வம்படியாக போய் எல்லாருக்கிட்டையும் பேசுவோம், புது துணிங்கிறத காட்டுறதுக்காகவே. என்ன தான் 4 மாதத்துக்கு முன்னாடியே இந்தந்த பட்டாசு தான் வாங்கணும் பக்கம் பக்கமாக லிஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தாலும் கடைசியில் கிடைக்கிறது என்னவோ துப்பாக்கியும் ஒரு பாக்ஸ் ரோல் கேப்பும் தான். ஆனால் அதுதான் கெத்தே. அந்த துப்பாக்கியை கையில் வச்சுருக்கும்போது ஒரு முறை சூப்பர் ஸ்டார் மாதிரியும், ஒரு மாதிரி விஜயகாந்த் மாதிரியும், அப்படியே நிறையா முறை ஜேம்ஸ் பாண்டாகவும் மாறி கெத்து காட்டி வாழ்ந்த நாட்கள் அது. வேணும்னா பொண்ணுங்க வரும்போது பட்டாசு வைக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டுறது, அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுன்னு சில வாலிபா வயசு சேட்டைகளும் பஞ்சமே இருக்காது. பட்டாசு இப்படி தான் பாதுகாப்பாக வெடிக்கணும்னு சில ரூல்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்கிறது தான் நம்ம வேலையே. சாணியில் ஆட்டோ பாம் வச்சு வெடிக்கிறது, மண்ணில் மூடி வச்சு அப்படியே வெடித்து தெறிக்க விடுறது, கொட்டாங்குச்சி பிளாஸ்டிக்ஸ் பாக்ஸில் பறக்க விடுறதுன்னு செய்யாத சேட்டைகளே இல்லை. வெடிக்காத பட்டாசு எல்லாம் பொறுக்கி அதில் ஒரு புது பட்டாசு செய்கிறது, வெடித்த லட்சுமி வெடிக்குள்ள ஊசி பட்டாசு சொருகி பில்டப் கொடுக்கறதுன்னு நாள் முழுக்க நாசாவில் வேலை செய்கிற சயின்டிஸ்ட் கணக்காகவே சுற்றிட்டு இருப்போம். ஆனால் ராக்கெட், டபுள் ஷாட், ட்ரிபிள் ஷாட், 7 ஷாட்னு அத்தனை பட்டாசும் தராத சந்தோஷத்தை ஒரே பாம்பு மாத்திரை கொடுத்துரும். இப்போ இருக்கிறவங்க அந்த பிபி சுகர் மாத்திரை இல்லாமல் கூட இருந்துருவாங்க. ஆனால் எங்கள் தீபாவளிக்கு பாம்பு மாத்திரை இல்லாமல் தீபாவளியே இல்லை. அதை பற்ற வச்ச உடனே பாம்பு படம் எடுத்து வரும் பாருங்க. அடா நம்ம அன்னைக்கு தான் புதுசாக ரிலீஸ் ஆன புதுப்பட ஹீரோ மாதிரி சுற்றிட்டு இருப்போம். அப்போ தான் அம்மா கூப்பிடுவாங்க, டேய் தம்பி
இந்தா இந்த பலகாரத்தை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வான்னு, நீ தானே செஞ்ச, நீயே போய் கொடுத்துட்டு வர வேண்டியது தானேன்னு சொல்ல தோணும். ஆனாலும் எதுவும் பேசாமல் எடுத்துகிட்டு வேக வேகமாக போய் கொடுத்துட்டு அவசரமாக விளையாட ஓடுவோம். ஆனால் 5 நிமிஷம் கூட ஆகாது, மறுபடியும் அம்மா கூப்பிடுவாங்க. அட என்னம்மா, ஆட்டபாம் மாதிரி வெடிச்சு போய் நின்னா கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தா நீ எல்லாம் பெரியவனாகி எங்கே உருப்பட போகிற? பக்கத்து வீட்டில் பலகாரம் கொடுத்தியே, கிண்ணத்தை வாங்கிட்டு வந்தியான்னு ஒரு போடுவாங்க. மா, அதை நீ சொல்லவே இல்லை. ஆமாம், எல்லாத்தையும் சொன்னாதான் செய்கிறது, இல்லைனா இல்லை. ஒரு விஷயத்தையும் சொல்லாமலே செய்யணும், அதுக்கு பேர் தான் பொறுப்புங்கிறதுன்னு சொல்லி முடிக்கும்போது 100 வாலா பட்டாசு மாதிரி வெடிக்க போன நம்ம புஸ்வானம் மாதிரி திரும்பி வருவோம். ஆனால் அன்னைக்கு அம்மா திட்டின மாதிரி எல்லாம் இப்போ இல்லை. பொறுப்பாக இருக்கேன், எல்லாம் பண்ணுறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். தீபாவளிக்கு 2-3 சட்டை பேண்ட்டு எல்லாம் எடுக்கிறேன். 3 வேளையும் இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு சாப்பிட்றேன். டிசைனாக பெருசாக பட்டாசு பாக்ஸ்லாம் வாங்குகிறேன். எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் வாங்கிடுறேன். ஆனால் அம்மா கையில் செஞ்சு அக்கம் பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் ஓடோடி போய் கொடுத்த பலகார கிண்ணங்களை இருந்த சந்தோஷம் மட்டும் இப்போ எவ்வளவு விலை கொடுத்தாலும் திரும்ப வாங்கவே முடியல. அன்னைக்கு இருந்த தீபாவளி தான். இன்றைக்கி இருக்கிற தீபாவளியை நீங்களே எப்படி இருக்குன்னு உணர்ந்து பாருங்கள். நம்ம தீபாவளி கொண்டாட்டம் அவ்வளவு இனிமையானதாக இருந்தது. இன்றைய தீபாவளி அது ஒரு மாதிரியாகவே இருக்கிறது. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுவோம். நல்ல நினைவுகளை மட்டும் நம்ம கூட வச்சுப்போம். நல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பட்டாசுகளோடு அதை கொளுத்தி விட்டுட்டு படபடன்னு வெடித்து தள்ளிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. நல்லபடியாக இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி.